கேள்வி எண் 123. வீட்டில் கட்டி சாம்பிராணி போடும் பொழுது அந்த புகை சிறிது நேரம் வீட்டிலேயே நிற்பதால் அதை சுவாசிப்பது நல்லதா கெட்டதா? பதில்: கட்டி சாம்பிராணி புகை போடும் பொழுது அதில் வர வாசம் சுவாசிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, மன நிம்மதிக்கு நல்லது, ஆன்மீக சிந்தனைக்கு நல்லது. வீட்டில் இருக்கிற பூச்சிகளை விரட்டுறதற்கு பூச்சி விரட்டியாக பயன்படுத்துறது நல்லது. இதனால் பல நல்லது இருக்குது. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற சாம்பிராணி நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. நல்ல சாம்பிராணியின் புகையை முகர்ந்தால் நல்லது, கெட்ட சாம்பிராணியின் புகையை முகர்ந்தால் கெட்டது. இந்த சாம்பிராணி புகை எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்திற்கு, மன நிம்மதிக்கு, ஆன்மீக சிந்தனைக்கு இல்லாமல் பூச்சி விரட்டிக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த சாம்பிராணி புகை என்ன பண்ணும், இந்த வீட்டில் இருக்கிற மூலை முடுக்கு, இண்டு இடுக்கு, இந்த எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும். இந்த சாம்பிராணி புகை ஒட்டுற இடங்களில் கொசு, மூட்டைப்பூச்சி, பல்லி, எறும்பு, பாம்பு, பூரான் இது போன்ற ஜந்துக்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போகுது, மறுபடியும் அந்த இடத்துக்கு வரமாட்டேங்குது. சில வருஷத்துக்கு முன்னால் நான் கோயம்புத்தூரில் தெலுங்குபாளையம் அப்படிங்கிற இடத்துல கோபால் நாயக்கர் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிணத்துக்கு மேலே ஓரமாக இருக்கிற ஒரே ஒரு மோட்டர் ரூமில் நான் கொஞ்ச நாளாக வசிச்சுருந்தேன். அப்போ அங்கே நிறைய பழைய இரும்பு ஜாமானத்தை எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய எலி இருந்துச்சு. ரொம்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இந்த எலியை விஷம் வச்சு கொள்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் ஒரு யுக்தியை பயன்படுத்தினேன். அந்த இரும்பு ஜாமானத்துக்குள்ளே வாரத்துக்கு ஒரு தடவை என் கையை விட்டு என்ன பண்ணுவேன், அந்த இரும்பு ஜாமானத்துல எல்லாம் என்னோடய கையுடைய வாசத்தை ஒட்டி வைப்பேன், பதிவு செய்வேன். இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம கை வைக்கிறோமோ, மனுஷன் போயிட்டு வரோமோ, மூச்சு காற்று இருக்குதோ, அந்த வாசத்தை அந்த எலி பாம்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே மனுஷங்க வராங்க, அடிக்கடி வந்துட்டு போகிற ஏரியா மாதிரி இருக்குது, நம்ம இங்கே வர வேண்டாம், தங்க வேண்டாம், இருக்க வேண்டாம், ஆபத்துன்னு அது போயிடும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் எலி அங்கே வர்றதில்லை. இந்த எலி, கரப்பாம்பூச்சி இதுக்கெல்லாம் சுவாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருங்க எந்த இடத்துல மனுஷன் வராங்க வரல அப்படின்னு. நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் கைப்படலையோ, மனித நடமாட்டம் இல்லையோ, அந்த இடங்கள் எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணோம்னா தூசும் அந்த மாதிரி ஆச்சு, நம்ம வாசத்தை அங்கே ஒட்டி வச்ச மாதிரி ஆச்சு. இதன் மூலியமாக என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன ஜந்துக்கள் எல்லாம் வீட்டிலேருந்து வெளியே துரத்தலாம், அது வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் மனித வாடை பதிவாகிறதோ அந்த இடங்களில் பூச்சி தங்குவதில்லை. பொதுவாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், தரையை சுத்தம் பண்ணுறோம், சோபா கட்டில், தலையணை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம், ஒற்றை கூட அடிக்கிறோம். ஆனால் அட்டாளியில், இண்டு இடுக்குகளில், கட்டிலுக்கு கீழே, பீரோக்கு பக்கவாட்டில், இப்படி பல இடங்களில் பார்த்திங்கன்னா பல வருஷமாக மனித வாடையே அடிக்காமல் தொடாமல் இருக்கிறனால அந்த இடங்கள் தான் இந்த ஜந்துக்கள் தங்குற ஏரியாவாக பயன்படுத்திகிட்ருக்கு. இந்த சாம்பிராணி புகை என்ன ஆகுன்னா, இது அந்த இடத்துக்கெல்லாம் போய் ஒட்டிகிட்டு இருக்கிறனால அந்த இடத்துல இருக்கிற ஜந்துக்கள் வெளியே வரும். இனிமேல் அந்த இடத்துக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்குது. எனவே சாம்பிராணி புகை அல்லது மனிதனுடைய வாசம் இருக்கும் இடத்துல பூச்சி தங்குவதில்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனவே சாம்பிராணி புகை ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற சாம்பிராணி நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். நல்ல சாம்பிராணியாக கெட்ட சாம்பிராணின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. நாம் அடுத்த பதிவில் நல்ல சாம்பிராணி கெட்ட சாம்பிராணி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு பதிவை நம்ம செய்யலாம். சாம்பிராணி பயன்படுத்துங்க, நல்லது தான். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். 9944221007. வாழ்க வளமுடன்.